ஓ ஏய் இப்போ எதுக்கு வீண் பேச்சு? இடத்த விட்டு கிளம்பு. எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. இருங்க ஜக்கம்மா பாக்கு சொல்ல வந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் கீ போட்டு போக மாட்டேன். வெத்தலையில மை போட்டு அவ சொல்ற வாக்கு தப்பாது. ஏன் குறியும் தப்பாது. இப்ப எதுக்கு நீங்க இதை வெளியே எடுத்தீங்க? என் முன்னாடி யாராவது நின்னு பேசுனா நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஜக்கம்மா உங்க நல்லதுக்காக தான் இங்க வந்திருக்கா. என்ன நல்லது? நான் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன். உங்களை கூண்டோட கைலாசம் அனுப்ப ஒரு கேங் பெரிய லெவல்ல பிளான் போட்டுருக்காங்க. என்ன மங்கம்மா சொல்ற? மங்கம்மா இல்ல ஜக்கம்மா. ஏதோ ஒண்ணுமா. எங்களை போட்டு தள்ளுறதுக்குன்னு நிறைய கேங் இருக்கு. ஆனா அதுல நீ சொல்ற கேங் எதுன்னு தெரியலையே. வேணும்னா இன்னொரு 2 மை டப்பா எடுத்து வெத்தலையில போட்டு பார்த்து யாருன்னு சொல்ல. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. எங்க இஷ்டத்துக்கு சொல்ல வேணாமா, உன் இஷ்டத்துக்கு பார்த்து சொல்ல. ஐயோ 2 டப்பா மைய தடவனா வெத்தலை வேணா கருப்பாகும். ஆனா அந்த கருப்பு ஆடு யாருன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. சரி அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? வேணும்னா இப்படி செய்யுமா, வீட்டு வாசல்ல நிறைய புல்ல வளர்ப்போம். புல்ல அந்த கருப்பாடு எப்படி மேய வரும். அப்போ கப்புக்குன்னு பிடிச்சிடலாம். எப்படி? யாரு இந்த காலி பையன் இவ்வளவு மொக்கையா இருக்கான்? ஜக்கம்மா உன் பவரை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா இவன் காலி பையன் எப்படி கண்டுபிடிச்ச? அதான் பார்த்தாலே தெரியுதே. நைனா ஏன் இந்த பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? இந்த பொண்ணுதான் என்ன காலி பையன் சொல்லுதுன்னா நீயுமா? டேய் செல்லம், நாங்க 2 பேர் மட்டும் இல்லடா, இந்த ஊர் உலகமே உன்னை காலி பையன் தான் சொல்லுது. சொல்லணும். நைனா என்ன நைனா இப்படி சொல்ற? ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? நான் யாரு? நைனா என் பேர் என்ன? காளி. என் பையன் தானே நீ? ஆமா. அப்படின்னா காலி பையன் தானே? ஓ நைனா அப்படி வரியா நீ? ஆமாடா செல்ல கண்ணுக்குட்டி. நைனா வருஷத்துக்கு ஒரு தடவை நீ அறிவா பேசுற நைனா. சக்கமா எங்க 2 பேர் உயிருக்கு யாராலும் எந்த ஆபத்து வரக்கூடாது. எங்களை அட்டாக் பண்ண போற கேங் யாருன்னு நீ கண்டுபிடிச்சு எங்களை அட்டாக் பண்ற மாதிரி நீ சொன்னா உனக்கு நான் 1000 பொருட்காசு தரேன். புழுவுற நம்மள பொலவ லெவலுக்கு நினைச்சிட்டு இருக்கான் பாரு. காட்டறேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? நானு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். மலையாள பகவதி மலையாள பகவதி. நீ மந்திரம் சொல்லுவியோ இல்ல மந்திரம் மாதிரி டான்ஸ் ஆடுவியோ எங்களுக்கு தெரியாது. நீ இந்த வீட்லயே இருந்து எங்களை கொல்ல வர போற கேங் யாருன்னு நீ சொல்லணும். இல்லனா உன்னை கொன்றுவாங்க. உங்களை கொல்ல வரவங்க எதுக்கு என்ன கொல்லணும்? அவங்க உன்னை கொல்ல வருவாங்கன்னு சொல்லலமா, எங்க ஆளுங்க உன்னை கொல்லுவாங்கன்னு சொன்னேன். எப்படியோ கெட்டவ போட்டு முட்டா பசங்களை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. செல்போன் மட்டும் கையில கிடைச்சதுன்னா எவன் கண்ணையும் மாட்டாம நைஸா ஜூட் ஆயிடலாம். கடவுளே செல்போனை கண்ணுல காட்டுப்பா. நீங்க தொலைஞ்சு போன என்னோட செல்போன் தானே தேடுறீங்க? நம்ம செல்போனை தானே தேடுறோம். இவளோட செல்போனும் காணாம போயிருக்கோம். ஆமா செல்லக்குட்டி, நான் தொலைஞ்சு போனேன் உன்னோட செல்போனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி தேடினா எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. வேற எப்படி தேடணும்? நீ ஜக்கம்மா தானே? இல்ல மாரவேஷத்துல வந்து எங்க எல்லாரும் ஏமாத்திரியா? ஐயோ மாரவேஷன்னு யார் சொன்னா? நான் பியோர் ஐஎஸ்ஐ முத்திர குத்துன அக்மா ஜக்கம்மா. இப்ப வேணா பாரு. மலையாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, ஜக்கம்மா பாக்கு சொன்னா எல்லாமே பலிக்குமே. எப்படி இப்ப நம்புறியா? இதெல்லாம் ஓகேதான். ஆனா என்னோட செல்போனை கண்டுபிடிக்கிறதுக்கு வெத்தலையில ஏன் மைய போட்டு பார்க்கல? அதனால எனக்கு
ஐயோ ஐயோ, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய அறிவு. இப்ப உடனே மை போட்டு பார்த்துட்டு செல்போன் எங்க இருக்குன்னு உனக்கு சொல்றேன் பாரு. கடவுளே, பாத்தியா வாழல மாதிரி எவ்வளவு பெரிய வெத்தலைய வச்சிருக்கேன். அதுக்கு என்ன சாப்பாடு போட்டு சாப்பிட போறியா? போட்டு நீ தான் வேணா சாப்பிடு. எனக்கு வேண்டாப்பா. இந்த பொண்ணு ரொம்ப பேசுது. நம்ம டேலண்ட் என்னன்னு காட்டிடு ஜக்கம்மா. மலையாள பகவதி, மலையாள பகவதி, செல்போன் எங்க என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? என்ன அப்படியே இருக்கு, ஒண்ணுமே காட்ட மாட்டேங்குது. வரும் வரும், இரு வெயிட் பண்ணு. ஏதோ கேபிள் பிரச்சனை. இந்த மாசம் வாடகை வேற லேட்டா கொடுத்தேனா? உன் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அடியே காளி சூளி மந்திரவாதி. செந்தலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள். தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள். தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள். தமிழ் தாயென வந்தாள். ஏய், என்ன வெத்தலையில படமா காட்டுற? திருட்டு வச்சுட்டு ஓட்டுறியா? நீ ரொம்ப ராங்கா இருக்க. எங்க அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சது, உன் அசால்ட் பண்ணி ரிசல்ட் பாத்துறாரு. அப்பா, என்னது இந்த வீட்ல பால் குடிக்கிற பாப்பா எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுது. இத பார்த்தா பாப்பா மாதிரி தெரியல, ஏதோ குட்டி சாத்தா மாதிரி தான் தெரியுது. சொன்னா கேள்றா. மவனே, கையில மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கோய. உன்னை என்னடா ரொம்ப பக்கம் போடுற? நில்றா, மரியாதையா நில்லு. நில்லுடா. நிறுத்து. யாரா நீங்க? என் வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? ஹலோ ஹலோ, நாங்க ஒன்னும் ஓடி பிடிச்சி விளையாடல. இன்னும் 2 minutesல நான் அவனை கொல்ல போறேன். அவன் எலும்ப என் வாயில போட்டு மெல்ல போறேன். இங்க பாரு, இதெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பாரு, இல்லனா மூஞ்சில ரத்த கரப்படும். ஏன்னா நான் ஒரு ரவுடி. என்னது ரவுடியா? பார்த்தா தெரியலையே. அப்ப பாக்காத. ஏய், என்ன நக்கல் பண்ற நீ? எங்க நைனா எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? ரவுடி இல்லடா, அதுக்கு மேல பெரிய பொறுக்கி. பாத்தியா, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நீ எந்த ஏரியா ரவுடி சொல்லு? காசிமேடா, ராயபுரமா, டுமில் குப்பமா? எந்த லிமிட் சொல்லு. நான் எந்த லிமிட்லயும் அடங்காத அன்லிமிட்டெட் ரவுடி. ஹோட்டல் மில்ஸ் மாதிரியே சொல்லுது. நைனா, ஹோட்டலை பத்தி ஞாபகப்படுத்தாத நைனா, அப்புறம் எனக்கு பசி வந்துரும். சரி குட் நைனா. இந்த ரவுடி ரொம்ப அழகா இருக்கால? ஆமா நைனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. கோவம் வந்தா செஞ்சிருவேன். நீ கோவம் வந்தாதான் செய்வ. ஆனா எங்க நைனா பாவம் பார்க்காம செய்வார். என் பேரு மாரி. எது திருப்ளிகேட்ல பராரேஸ் விட்டானே அந்த மாதிரியா? சாச்சா, அது வெறும் மாரி. நான் மொல்ல மாரி. நான் மொல்ல மாரி இல்லடா, கேப் மாரி. எங்க நைனா ஒரு சோமாரி. உண்மைனா சில நேரத்துல உண்மை வெளியே வரத்தான் செய்யும். நீ யாரு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? தெரியும், நான் உன் முன்னாடி நின்னு பேசினுக்கிறேன். ஏய், நான் யாரு, என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? யோ, நான் வந்த உடனே என் பேரை எவ்வளவு ஜெனரலா சொன்னேன். அந்த நினைப்பையா உனக்கு தெரியல? உரியா, எங்க நைனாக்கு மேனேஜர், அத பத்தி நீ கேட்காத.
சொல்லு என் பேர் காளி. உன் பேரை யார் காலி பண்ணுது? காலினா எம்டி இல்ல, அந்த காலி. இந்த ஏரியாவில எங்க அப்பா பெரிய ரவுடி. ரவுடி இல்லடா, ரவுடிலே பெரிய பொறுக்கி. என்னடா இது? தெரியலையே. நிறுத்தடா. என்னடா பக்க பக்க பக்கன்னு சிரிக்கிற? சின்ன வயசுல இருந்து யாராச்சும் நல்லா காமெடி பண்ணாங்கன்னா எனக்கு கப்புனு சிரிப்பு வந்துரும். அதை என்னால அடக்கவே முடியாது. உங்களுக்கு நல்ல ஹியூமன் சென்ஸ் இருக்குது. நீங்க சினிமால ட்ரை பண்ணீங்கன்னா பெரிய காமெடி ஆர்டிஸ்டா வருவீங்க. ஆனா இப்ப எதுக்கு அருவாளா எடுக்கிறீங்க? என்கிட்ட அறிவா பேசுறதா நீ நினைச்சா நான் அருவாளாலதான் பேசுவேன். ஏன்னா எங்க நைனாக்கு அறிவு கிடையாது. சரி உண்மைனா சில நேரங்கள உண்மை வெளியே வரத்தான் செய்யும். மேல சொல்லு. காலையின இப்ப எதுக்கு நான் கோவப்படுறீங்க? உங்க ரவுடி சீத்தை உள்ளே வச்சிருந்தீங்கன்னா எனக்கு எப்படிதான் தெரியும்? உங்க மூஞ்ச பார்த்தா எனக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது. அதான் நான் கொஞ்சம் ஓவரா சீன் காட்டிட்டேன். எது எல்கேஜா? அதுவும் பெரிய பெரிய படிப்பா சொல்றேன். எங்க நைனா இது வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போனது இல்ல. அந்த பெரிய படி படிச்சிருந்தா எங்க நைனா டாக்டர் ஆயிருக்க மாட்டாரா? என்ன நைனா கரெக்டா? மேல சொல்லு. ஏய் அண்ணன் முகத்துக்காக உன்னை விடுறேன். பழிச்சு போடா. ஏய் அட போடாண்ணா. போறதுக்கு ஆட்டோ காசு அடி கொய்யால போட. ஆட்டம் காமிக்கிறோம். ஆமா, ரவுடினா பொதுவா கட்டுமஸ்தா இருப்பாங்க, கட்ட குரல்ல பேசுவாங்க. ஆனா நீ பாக்குறது கட்டையா இருக்க, நல்ல கலரா இருக்கே. ஒழுங்கா சொல்லு, நீ உண்மையான ரவுடி தானா இல்ல கதை விடுறியா? ஐயோ என்னண்ணா இப்படி கேடு கெட்டுத்தனமா கேள்வி கேக்குறீங்க? நான் இது வரைக்கும் பண்ண கொலையெல்லாம் கால்குலேட்டர்ல கணக்கு போட்டே பார்க்க முடியாது. அவ்வளோ பண்ணிருக்கிறேன் நானு. டெய்லியும் கன்ஃபார்மா 3 அட்டெம்ப்ட் செஞ்சிருவேன். அப்பதான் எனக்கு ஒரு வாய் சோறே இறங்கும். என்னன்னா இது பாக்குறதுக்கு துப்பாக்கி மாதிரியே இருக்குது. துப்பாக்கி மாதிரி இல்ல, உண்மையிலேயே துப்பாக்கி தான். ஆனா ஆனா எதுக்குன்னா நெத்தில குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி 2 கண்ணுக்கு நடுவுல வச்சிருக்கீங்க. உன்னை குருவியை சுடுற மாதிரி சுட போறேன். ஏன்னா எங்க நைனாவுக்கு குருவி சுட்டுதான் பழகும், மனுஷெல்லாம் சுட தெரியாது. சரி உண்மைனா சில நேரங்கள உண்மை வெளியே வரத்தான் செய்யும். இந்த குருவி துப்பாக்கி இதெல்லாம் பார்த்தா நீங்க விஜயோட ரசிகர் தானே? எனக்கு ஆப்போசிட்டா எந்த ரவுடியும் இருக்க விட மாட்டேன். நீ செத்துரு. அவசரப்படாதீங்கண்ணா, நீங்க ரொம்ப அழுத்தமான ஆளுன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு ட்ரிக்கரை மட்டும் அழுத்திராதீங்க. எங்க நைனாக்கு ட்ரிக்கர்னாவே என்னன்னு தெரியாது. நான் வேணா உண்மையை ஒத்துக்கிறேண்ணா, நான் ரவுடி இல்லைண்ணா. நீ ரவுடி இல்லையா? இல்ல, இந்த 2 கண்ணுக்கு நடுவுல வச்சிருக்கீங்களே சின்ன கண்ணு, அத முதல்ல எடுங்க, நான் சொல்றேன். சொல்லு, எதுக்கு ரவுடின்னு எங்க கிட்ட போய் சொன்ன? எங்க அப்பாக்கு ரவுடினா பிடிக்காது. எனக்கு ரவுடி ஆகணும்னா ரொம்ப நாள் ஆசை. சென்னையில இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங்க கிட்ட எல்லாம் போய் என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டேன். ஆனா யாருமே என்ன சேர்த்துக்கல. அதான் உங்ககிட்ட சேர்ந்துக்கலான்னு இப்படி ஒரு டிராமாவை போட்டேன். எங்க நைனா ரவுடியே கிடையாது, ரவுடியிலே ஒரு பொறுக்கி. கரெக்டா? ஆமா, நாங்க ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்ககிட்ட அவ்வளவு சவுண்ட் கொடுத்த. என் தைரியத்தை பார்த்து அசிஸ்டண்டா சேர்த்துப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆமா, நீ ஒருத்தன் துரத்துட்டு வந்து அவன் யாரு? யாருக்கு தெரியும்? யோ, எனக்கு தெரியல தானே யாருன்னு கேட்ட. திருப்பி எங்களே யாருக்கு தெரியும் கேக்குற? ஐயோ, அந்த ஆளு ரோட்ல நடந்து போய் நின்னான். குரல் கொடுத்தா பயந்துட்டான், தொத்துனா ஓடுனா, அவ்வளவுதான். ஓஹோ, இடையில செஞ்சிருவேன் நீ. அது என்னது? எந்த வேலை கொடுத்தாலும் சொன்ன சமயத்துல செஞ்சிருவேன். அதான் அப்படி சொன்னேன். செல்போனை சார்ஜ் பண்றது, செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது, செல்போன் பேனலை கழிட்டு நல்லா தொடச்சு வைக்கிறது, செல்போன் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சர்வீஸ் கொடுக்கறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சிருவேன். இரு, என்ன எல்லாமே செல்போன் சம்பந்தப்பட்ட வேலையை சொல்றேன்? ஒரு மனுஷனுக்கு கான்டாக்ட் ரொம்ப முக்கியங்க. அதுவும் உங்கள மாதிரி ரவுடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? உங்க செல்போனை பாதுகாக்கிறது உங்க கான்டாக்ட பாதுகாத்துக்கிறதுக்கு சமம்னா.
என் பேர் சபாஷ் இல்லனா மாறி. ஐயோ அதுதான் இல்லன்னு சொன்னல, மறுபடியும் சபாஷ் சபாஷ்ங்கறீங்க. தம்பி சபாஷினே உன்னை நாங்க பாராட்டுறோம். நீ அதுக்குள்ள மெர்சல் ஆயிட்டிய. 20 பக்கத்துல 19 பக்கம் முட்டாள்தனமா நீ பேசினாலும் 20வது பக்கத்துல உன் புத்திசாலித்தனத்தை காட்டிட்டேன். என் கான்டாக்ட காப்பாத்துன காவல் தெய்வம் நீ. என் அசிஸ்டண்டா இப்பவே உன்னை சேர்த்துக்கிறேன். நைனா ஒரு நிமிஷம் இப்படி வா. எங்க வழக்கப்படி யார் ரெஸ்டாரண்ட் சேர்ந்தாலும் கட்டி பிடிச்சுதான் சேர்த்துப்போம். இப்படி அண்ணா அது வந்து கூச்சமா இருக்குண்ணா. ரவுடியிலே கூச்சப்பட்ட ரவுடி போல. உள்ள என்ன வேலை இருக்கோ அதை செய். சரிங்கண்ணா. என்னப்பா இந்த ரவுடி பார்த்து சோகாகிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுடா. எனக்கு தான் நைனா. తమిళ సినిమాలో ఎత్తనో గెటప్ போட்ட கமல் சார்லோ பல்ராம் நாயுடு கெட்டப் போட்டோ நாம தப்பா போட்டுட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இதே கெட்டப்ல உள்ள போய் கெட்ட பசங்க கிட்ட இருந்து செல்போனை திருடி மானத்தை காப்பாத்துக்கோ. என்ன சிகரெட் அடிக்கிற மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பல்ராம் நாயுடு ஸ்பீக்கிங். லோப்பல வஸ்தாரையா? எதுக்கு வந்த? நீங்க தான் கூப்பிட்டீங்களோ அதுக்கு தான் வந்தேன். இந்த இடத்துக்கு எதுக்குடா வந்த? என் பேரு பல்ராம் நாயுடு. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன். ஆபீஸ்ல இருந்து வந்தா நேரா உன் வீட்டுக்கு போகணும். என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? ஹலோ, உங்க வீட்டுக்கு நான் ரைடுக்கு வந்திருக்கிறேன். என்னது ரைடா? இங்க என்ன கபடி மேட்சா நடக்குது? கபடி 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 கபடின்னு சொல்றதுக்கு எதுக்குடா வந்த? ஏழுகொண்டல வடா வெங்கடரமணா கோவிந்தா. கோவிந்தா சீரடி சாய்பாபா கோயில்ல இருந்து வரியா? அந்த மந்திரம் எனக்கு தெரியுமே. இது சாய்பாபா மந்திரம் இல்ல, அந்த வெங்கடாச்சலபதி மந்திரம். ஓஹோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடவுளை பூந்து மாமல் வாங்குறவங்களுக்கு கடவுளை பத்தி என்னையா தெரியும்? அது உனக்கு எப்படி தெரியும்? I know all details. நீங்க ரவுடிசம் பண்ணி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா எங்க ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. சோ உங்க வீட்டை நான் சர்ச் பண்ணலாம். சரி, நீ சர்ச் பண்றதுக்கு நான் அனுமதிக்கலனா? நீங்க என்ன மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா சர்ச் பண்ண அனுமதிக்கலன்னா பெரிய சர்ச்சை ஆயிடும். உன்னை நான் அனுமதிக்கலனா சிபிசிஐடி திருட்டு வீசுற லெவல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. ஓகே, நீ போய் சர்ச் பண்ணு. பல் டாக்டர்? என் பேரு பல் டாக்டர் இல்ல, பல்ராம் நாயுடு. ஏதோ ஒண்டியா, சீக்கிரம் சர்ச் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டு விட்டு கிளம்பு. முடியாது. என்னய்யா இப்பதான் சர்ச் பண்ண போறேனே, இப்ப முடியாதுன்ற? நான் சர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லல, சீக்கிரமா சர்ச் பண்ணிட்டு வெளியில போ சொன்னீங்க, அதுதான் முடியாது. சரி, ஸ்லோவாவே பொறுமையா சர்ச் பண்ணு. ஆனா ஒண்ணு, 2 மணி நேரத்துக்குள்ளாரே சர்ச் பண்ணிட்டு போயிடணும். எனக்கு இந்த வீட்டுல கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். என்னடா கிடைக்கணும்? செல்போன் தான். ஒரு செல்ஃப் விடாம எல்லாத்தையும் டீட்டெயிலா செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் போயிடுவேன். வா. ஏய், இவனை ஃபாலோ பண்ணுங்க. நீலா, 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 மேல யார் நீ? எதுக்கு நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர? நீலா, நீலா, மேல உள்ள பகல் டைம்ல நீலா நீலானா எப்படி வரும்? நைட் 7 மணிக்கு மேல தான் வரும். போ. நீலா, 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 யார் இந்த பையன்? அப்பாடா, பையன்தான். கெட்டப் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. யாருனே தெரியலப்பா. நிலா நிலான்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டு என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரப்பா. அப்படியாமா? நீ பாக்குறதுக்கு அழகா நிலா மாதிரியே இருக்கியா? அதான் உன் பின்னாடியே நிலா நிலான்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்கான். இப்போ என் பின்னாடி வந்தா எப்படி கூப்பிட்டுருப்பான்? காளி காளின்னு கூப்பிட்டுருப்பான். உன்ன முன்னாடி வந்திருந்தா கபாலி கபாலின்னு கூப்பிட்டுருப்பாமா. ஐயோ லூசப்பா, உன் பொண்ணை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்திருக்கான். அவன் என்ன எதுன்னு கேட்காம
உன்னையே ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தம்பி பேர் என்ன? எனக்கு தம்பிலாம் இல்ல, வீட்டுக்கு ஒரே பையன். சரி சரி, நான் உன் பேரை தான் கேட்டேன். பேச்ச மாத்தி பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி தம்பியோட பேர் என்னன்னு தானே கேட்டீங்க. சரி, உன் பேர் என்ன? கிருஷ்ணாயல். கிருஷ்ணாயிலா? கிருஷ்ணாயல் இல்ல, கிருஷ்ணாயல். ஓஹோ, சரி, எதுக்கு என் பொண்ணு பின்னாடி வந்த? இல்ல, அவங்க தான் என் முன்னாடி போனாங்க. டேய், உனக்கு என்னடா வேணும்? நிலா வேணும். நிலாவா? என்னமா இட்லி தோசை கேக்குற மாதிரி ஈஸியா கேக்குற? நிலா எங்கேயோ தூரத்துல இருக்குடா. நிலா எங்க தூரத்துல இருக்கு? தோ கிட்டதானே இருக்கு. மேல கைய வைக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வெளிய போ. பவளே, எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டு தேடி வந்தா வெளியில போட்டு சொல்ல கூடாதுமா. ஐயோ லூசப்பா, வீட்டுக்குள்ள வந்தவங்கள தானே வெளிய போட்டு சொல்ல முடியும். வெளியில இருக்கிறவங்கள எப்படி வெளிய போட்டு சொல்ல முடியும்? நீ எந்த ஏரியாக்கு ரவுடி? இவனை அடிச்சு துரத்தாம நின்னு பேசிட்டு இருக்க. Para mi mamita que me quita mi bombón.